தியானத்த பத்தி எத்தனையோ வழிமுறைகள், எத்தனையோ டெக்னிக்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதுல ஜென் அப்படின்னு சொல்லப்படுற ஜப்பானியர்கள் என்ன விதமான ஒரு முறைய ஃபாலோ பண்ணாங்க? ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ்லாம் இருக்கா? ஜென் மடாலயத்துல காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரும் சிரிக்கணும் அப்படின்ற ஒரு இத ஃபாலோ பண்றாங்களாமா. வாழ்க்கையவே தியானமா மாற்றுங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையுமே நாம உணர்ந்து அந்த செயலோட ஒன்றிணைந்து செயல்படும்போது அதுவே தியானம், ஜென் படி. இது நம்ம ஓஷோ சொன்ன இந்த மையத்தில் இருங்கள், இருப்பு உணர்வில் இருங்கள் அப்படின்லாம் சொல்றாருல்ல. அப்படின்னா என்ன? ஓஷோ சொல்ற மையம் அப்படின்றது நம்மளுடைய ஆத்மான்னு கூட நாம எடுத்துக்கலாம். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அணுவுக்குள்ள இந்த பிரபஞ்சமே அடங்கி இருக்கு. அதுதான் நம்மளோட இயல்புத்தன்மை அன்மை அப்படின்றதுதான் மையமா சொல்றாரு ஓஷோ. விழிப்புணர்வு அததான் இருப்பு நிலை அப்படின்னு சொல்றாங்க. எந்த செயலை செஞ்சாலும், என்ன அசைவு நமக்குள்ள நடந்தாலும், என்ன எண்ணங்கள் நமக்குள்ள எழுந்தாலும், எந்த ஒரு பேச்சு நாம பேசும்போதும் நாம விழிப்புணர்வோட செய்யணும். அததான் இருப்பு நிலையில இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பு நிலைய நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படி தனிப்பட்ட முறையில நாம முயற்சி பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய விழிப்பு நிலையை வெளிக்கொண்டு வர முடியும். விழிப்படைய வைக்க முடியுமே தவிர யாரோ ஒருத்தர் துணையினாலதான் நான் அதை உணர முடியும் அப்படின்னு நினைச்சா அது நடக்க போற காரியமே இல்லை அப்படின்றதையும் ஓஷோ சொல்றாரு. ஸோ நம்மளுடைய முயற்சினால மட்டும்தான் நம்மளுடைய இருப்பு நிலையை வெளிக்கொண்டு வர முடியும். அது அலோன்னஸ் தனிமை கிடையாது. நீங்க ஒரு ஆழமான அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வீங்க. மேல இருந்து ஒரு சக்தி உங்களை கொஞ்சமா உங்களுக்குள்ள இறங்கி அது உங்க உள்ளிருந்து மலர செய்யும். அதுதான் இருப்பு நிலை அப்படின்றது. ஸோ அந்த இருப்பு நிலையோட நாம இருக்கும்போது நாம ரொம்ப ஆனந்தமா இருப்போம், பிளிஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு இந்த ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி, தத்துவ ஞானி ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருல்ல. அவரோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஓகே, ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி பார்த்தோம்னா அவர் ஒரு பெரிய தத்துவ ஞானி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே வார்த்தையில வெற்று பாத்திரமா இருங்கள். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எதுக்கு வேற ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்குறீங்க? உங்களுக்குள்ள நீங்க பயணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சிம்பிளா. ஒரு ஒரு விதமா தன்னோட தத்துவங்களையும் தன்னோட ஞான புரிதல்களையும் சொல்ல வர்றாங்க. ஆனா நமக்கான தேடல் பயணத்தை நாம தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ ஞானிகள் தியானத்தை பத்தியும் ஆன்மீகத்தை பத்தியுமான புரிதல்கள் யாருக்காக கொடுத்துருக்காங்க? நமக்காக. ஸோ நாம் அதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கான ஆன்மீக தேடலை ஆன்மீக பயணத்தை நமக்குள்ள நாம பயணிக்கணும். நீ சொல்றதுன்னு எனக்கு புரியுது சங்கரி. தேங்க்யூ.